Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்னைக்கு இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024. ஸோ இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்டர்வியூ நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் நம்பர் 1 மேயர் சத்யமூர்த்தி ரோட், சேட்பேட், சென்னை 6,31,000. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெற இருக்கிறது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 மெடிக்கல். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு. 2 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 67,000 வந்து தராங்க. அதுக்கடுத்தாக்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் டேட்டா மேனேஜர். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை, ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 57,660 ரூபா வந்து தராங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு, ஒரு போஸ்ட்டு யூஆர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 years கிராஜுவேட் இன் லைஃப் சயின்சஸ் clinical and para clinical science including nursing and allied courses plus 3 years experience இருக்கணும். or post graduate in life sciences clinical and para clinical sciences including nursing and allied courses. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் தராங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு, ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 years கிராஜுவேட் இன் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் ஒர்க் சோஷியாலஜி மெடிக்கல் சோஷியாலஜி சைக்காலஜி ஆந்த்ரோபாலஜி ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் ஒர்க் சோஷியாலஜி மெடிக்கல் சோஷியாலஜி சைக்காலஜி ஆந்த்ரோபாலஜி. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயது மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி 28,000 ரூபாய் தராங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 3 ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு, ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 years கிராஜுவேட் இன் லைஃப் சயின்சஸ் கிளினிக்கல் அண்ட் பாரா கிளினிக்கல் சயின்சஸ் இன்க்ளூடிங் நர்சிங் அண்ட் ஆல்லைடு கோர்சஸ் ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் லைஃப் சயின்சஸ் கிளினிக்கல் அண்ட் பாரா கிளினிக்கல் சயின்சஸ் இன்க்ளூடிங் நர்சிங் அண்ட் ஆல்லைடு கோர்சஸ். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி 28,000 ரூபாய் தராங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 2 லேப் டெக்னீஷியன். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு, ஒரு போஸ்ட்டு. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th இன் சயின்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ எம்எல்டி டிஎம்எல்டி ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி 20,000 தராங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 2 எக்ஸ்ரே டெக்னீஷியன். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு, 3 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th இன் சயின்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ ரேடியாலஜி ரேடியோகிராஃபி இமேஜ் டெக்னாலஜி ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 வந்து தராங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 1 ஹெல்த் அசிஸ்டன்ட் சுகாதார உதவியாளர். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு, 10 போஸ்ட் UR 7 OBC 3. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் டிப்ளமோ
MLT, TMLT, Diploma in Nursing, Paraclinical courses in Health Assistant, Diploma in Biomedical Science plus 2 years experience இருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 28 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி 18,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு பி, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஆர் 12th பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் DO, EA, CCA லெவல் அண்ட் ஆர் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 28 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி 18,000 ரூபாய் தராங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் UDC. UDCனா அப்பர் டிவிஷன் கிளார்க். அப்பர் டிவிஷன் கிளார்க்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் தமிழ்நாடு 2 போஸ்ட். UR 1, OBCக்கு 1. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆர் ஈக்வலன். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வித் 5 வருடங்கள் அனுபவம் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2 வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும். ஒன்று 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 5 வருடங்கள் அனுபவம் இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2 வருடங்கள் அனுபவம் இருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 28 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 17,000 தராங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசீவிங் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2024 அப் டு 4 PM. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.